ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான ஒரு தலைப்பு வைமை. அதாவது நான் எதற்கு எடுத்துவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்க. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அங்கு தேவனுடைய ஜனமே, உலகத்தின் பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவருக்கு அது கவலை கிடையாது. மனிதர்களுக்கு முன்பாய் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவருக்கு கவலை கிடையாது. இந்த உலகம் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறது, உறவுகள் என்ன சொல்லுகிறது, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என் ஆண்டவர் உன்னை அப்படி பார்க்கிறதான தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு முன்பாக நான் எப்படி பார்க்கிறேன், நீதிமானா பார்க்கிறேன். அதனாலதான் உன்னை தேடி வந்த. இத்தனை பெரிய ரட்சிப்பை உன்னை விட படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், உன்னை காட்டிலும் அநேக உயர்வுகளில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எனக்கு தேவையில்லை. முச்சந்தியில் கட்டப்பட்டிருந்ததான என்னை கர்த்தர் அழைத்தார் என்றால் பொதிகளை சுமந்த கழுதையாக ஒன்றுக்கு உதவாதவனாய் இருந்த என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்றால், அன்பு தேவனுடைய ஜனமே, அநேக ஆசீர்வாதங்களோடு வைத்திருக்கிற உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க. நான் எதற்கு, அநேக கேள்விகள். ஆண்டவரே, என்னை ஏன்பா சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? வாசிக்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். இந்த உண்மை உத்தமம் இது உன்னிடத்தில் இருக்கிறது. எது இருக்கிறதோ இல்லையோ, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே உண்மை இருக்கிறது. உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை விசாரிப்பதிலே உனக்கு ஒரு உண்மை இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எதுல உண்மையா இருக்கிற? கொஞ்சம். அன்பு தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களிடத்துல கேட்கலப்பா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக ஆக்குவேன் அல்ல, உன்னை அதிகாரியாக என் ஆண்டவர் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறியா? அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் இருந்த கேள்விக்கு பதிலெல்லாம் வைமே. ஆண்டவரே, நான் எதற்கு? நீதான்பா. ஏனென்றால் உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். என் ஆண்டவர் வைக்க போகிறார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபையை தேடி ஓடி வருகிறாயே, அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே என் ஆண்டவர் உன்னை பிரவேசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்தவர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. உன் கிரியைகளை அறிகிற நீ நினைக்கிற, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, என் வேலை என்ன தெரியுமா, என் அப்பா அம்மா யாரு தெரியுமா, என் பூர்வீகம் என்ன தெரியுமா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உலகம் பார்க்கிற விதமா என் ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல. தேவனின் பார்வை வேறு, மனிதனின் பார்வை வேறு. தேவன் சொல்லுகிறார், அப்பா உன் கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு என்னதான் இருக்கு? கொஞ்சம் பலன் தான்ப்பா. நீ சின்னவனை என் ஆண்டவர் 1000 மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை என்ன பண்ணல? ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லடா. பணம் வந்த உடனே, ஆண்டவரே இது எங்களால் உண்டானது அல்ல, இது உன்னுடைய ஈவு என்று ஆண்டவரை போற்றுகிறாயே. என் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இதற்குத்தான் நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாக பண்ணு. எதை கை கொள்ற? ஒவ்வொரு வாரமும் உனக்கு மன்னாவை நான் கொடுக்கிறேன்னு அதை எழுதி வச்சுக்கிற, அந்த வீட்டுக்கு போய் தியானிக்கிற. என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் இதோ ஓபன் டோர். God is going to set an open door. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அடைப்பட்ட நிலைமையிலே நான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐயா, கதறி போய் வந்தாயோ, நொறுங்கி போய் வந்தாயோ, இல்லாதிருக்கிறதை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரை பார்க்க வந்தாயே, இல்லாதிருக்கிற உன் வாழ்க்கையை இருக்கிறவைகளை போல அவர் அழைப்பார். அவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருத்தனால கூட கூட்ட
என் ஆண்டவர் திறந்ததை ஒருவனாலும் பூட்ட முடியாது. இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். உன் கதவுகள் பூட்டப்படாது இருக்க போகிறது. உன் ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிரு. ஏனென்றால் எனக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்றாரு? திறந்த வாசலை திறந்து வச்சுட்டாரு. அப்ப என் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தின் ஈவுகள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பர்சனல் லைஃப், அடுத்தது என்னோட ஃபேமிலி லைஃப், அடுத்தது என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த 3லும் நான் ஏன் ஆண்டவரே என்னை ஏன் தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறேன்? முதலாம் காரியம், என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றால், வாசிங்க சங்கீதம் 18ஆம் அதிகாரம், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய வசனத்தை அழகா வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வழி இல்ல, வழிகளை. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை வைக்கல. மனுஷன் ஒரு கதவை தான் அடைப்பான். ஆனா என் ஆண்டவர் 7 கதவை திறப்பாரு. அப்ப 7 வழிகள் எனக்கு இருக்கிறது. 7 நாட்களும் ஆண்டவர் எனக்கு வழிகளை உண்டாக்குகிறார். ஆனால் ஆண்டவர் எத்தனை உயர்வின் வழிகளை அவர் உண்டாக்கினாலும் ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்திலே என்னை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால், என் ஆண்டவரின் வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க. அப்பா, நான் உனக்கு துரோகம் பண்ணல ஆண்டவரே, உனக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அப்பா, என்னில இருக்கிற கொஞ்சத்தை என் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவர் வேதத்திலிருந்து தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். வைமை ஆண்டவரே, பர்சனல் லைஃப் ஏன் என்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன்? உன்னை ஒரு தாவீதாய் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த வைமி என்கிற இடத்துல, தாவீது என்கிற இடத்துல ஒரு பெயரை போட்டு வாசித்திருப்பார். வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. வாசிங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார். அப்பா, மனுஷன் உன்னுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்ப்பான். நீ எப்படி இருக்கிற, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, உன்னிடத்துல என்ன இருக்குது, உன்னிடத்துல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதா? என் ஆண்டவருக்கு அவைகள் தேவையில்லை மகனே. தாவீது என்கிற இடத்துல உன் பெயரை நீ வைத்து பார்க்கிற நேரத்தில் உன்னிடத்தில் இருப்பது என்ன? நீயாக ஆண்டவர் இடத்தில் வந்திருக்கிறாயா? உண்மை உள்ள மனுஷன் அறிவுள்ள ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்தார் என்றால், என் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போது நன்றாக கவனிங்க. ரைட் நவ என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உனக்காய் வார்த்தை வருகிறது. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, தாவீது என்கிற இடத்திலே உன் பெயரை வைத்துக்கொள். தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அன்பு தேவனுடைய ஜனமே, I am not your boss. ஏனென்றால் பாஸ் என்னன்னா ஆர்டர் மட்டும் தான் கொடுப்பாரு. I am your leader. அதனால எனக்கு என் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன கட்டளை வந்ததோ அதை என் சபைக்கு, என் மந்தைக்கு நான் கொடுப்பது என் தலையில் விழுந்த கடமை. ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே. நன்றாக கவனி. நீ எங்க போயிட்டு இருந்த? ஆடுகளுக்கு பின்ன. உன் வாழ்க்கை பின்னாக போய் கொண்டிருந்தது. நீ மற்றவர்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தாய். உன் சூழ்நிலைகளுக்கு பின்னாக, உன் வேலைகளுக்கு பின்னாக, உன் கடன் பிரச்சனைக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தாயே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது உன்னது நாள், இது ரட்சணிய நாள், கர்த்தரை உயர்த்துகிற நாளாய் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அப்போ என் ஆண்டவர் உன்னை கரத்தில் தூக்குகிறார், ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார். உன் சூழ்நிலைகளை நடுவாக ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார். எந்த பிரச்சனைகளுக்கு பின்னாக நீ ஓடிக்கொண்டிருந்தாயோ அவைகளுக்கு பின்னாக நீ ஓட போவதில்லை. அவைகளுக்கு முன்னாக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வைக்க போகிறார்.
அதற்குதான் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோடு என் ஆண்டவர் இருக்கிறாரப்பா. கடன் பிரச்சனைக்குள்ள போறியா? என் ஆண்டவர் இருக்கிறாரு. பிரச்சனைக்குள்ள போறியா? என் ஆண்டவர் இருக்கிறாரு. அக்கினி சூளைக்குள்ளாக போகிறாயா? என் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நீ சொல்லுகிறாய், ஆண்டவர் என்னை மறந்து போனாரோ? அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உன்னை மறந்து விடவில்லை. தாயின் கருவில நீ உருவாகும் போதே என் ஆண்டவர் உன்னை அழைத்தார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம், ஆண்டவர் இந்த மிச்ச மீதி வைக்க மாட்டார். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக, நன்றாக கவனிங்க, பின்னால போயிட்டு இருந்திய, இப்போ உனக்கு முன்பாக அந்த பிரச்சனையை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் என் ஆண்டவரால் அழிக்க முடியும், ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். பிரச்சனைகளை அனுபவித்தது நீ, பாடுகளை அனுபவித்தது நீ, ஆண்டவருக்காய் போராடினது நீ. அப்ப அந்த போராட்டத்தை நீ தான் முடித்தாக வேண்டும். கடவானது யாரு சொல்லுங்க? கடவானது நான். அன்பு தேவனுடைய ஜனமே, கடனை கர்த்தரின் கருத்தின் மூலம் தான் திருப்பிக் கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். God is creating. எப்படி 6 நாட்கள் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாரோ, சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை 1ஆம் தேதி கொடுத்த ஜனவரியில், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரியோர்களுக்கு ஒத்ததான நாமத்தை உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீ அதை இன்னும் பார்க்காம இருக்கிற. உன்னை நான் பெரிய சாமியாக்குவேன், உன்னை திரளாய் பெருக செய்வேன். ஆனால் திரளாய் பெருக செய்வர்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் இருக்க வேண்டும். பெருக்கம் இருக்கிற உனக்குள்ளாக முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவன் அருவறுத்து கொண்டிருப்பார். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அருவறுப்புகள் இருக்கும் என்றால் முறுமுறுப்புகளை தூக்கி எறி. முறுமுறுப்புகளை தூக்கி எறிவாய் என்றால் என் ஆண்டவர் உனக்கு பெருக்கத்தை கொடுப்பார். என் ஆண்டவர் உனக்கு பெருக்கத்தை கொடுத்தார் என்றால் சோதனைகள் அல்ல, உன் வாழ்க்கை சாதனைகளாய் மாறும். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் உனக்கான பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். யாரு தெரியுமா? 7 பேரை பார்க்கிறான். தகப்பனுக்கு தாவீதை குறித்து ஞாபகம் இல்லை. இதே போலதான் குடும்பத்திற்குள்ளாக நீ மறக்கப்பட்டிருக்கிறாய். உன் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீ மறக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, இன்றைக்கு என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கதறுகிறதான என் அருமை தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலைகள் உன்னை மறந்து விடலாம், மனிதர்கள் உன்னை மறந்து விடலாம், உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் உன்னை மறந்து விடலாம். ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே உன்னை மறக்காதவர் உங்களோட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பதான் பிள்ளையோட ஞாபகம் அப்பாவுக்கு வருது. அவன் சொல்லுகிறான், இவர்களுக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான். 8வது 8 என்பது வேதத்தின் பொருள் புதிய ஆரம்பம். என்னது 8 என்பது? புதிய ஆரம்பம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்தது, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். உன் துக்கம் முடிந்து போனது, உன் கடன் முடிந்து போனது, உன் பிரச்சனைகள் முடிந்து போனது. அன்பு தேவனுடைய ஜனமே, நீ விசுவாசித்த காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். சொல்றா, 7 பேரும் போயிட்டாங்களேப்பா, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? உலகம் உன்னை பார்த்து கேட்குது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? பைபிளை தூக்கி ஓடுனீங்க, சுவிசேஷம் சொன்னீங்க, ஆண்டவர் என்று சொன்னாயே, உன் வாழ்க்கை முடிந்து போனதா? சொல்லு அவங்க கிட்ட, இவர்களிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். என் ஆண்டவருடைய கண்கள் இவன் மேல பட்டிருக்குது. ஒன்றுக்கு உதவாத இந்த கழுதையை கர்த்தர் உயர்த்துவார் என்றார். அன்பு தேவனுடைய ஜனமே, என் உயர்வை பார்த்த என் சபையை கர்த்தர் உயர்த்தி கொண்டேதான் இருப்பார். அவர்கள் கீழே அல்ல, மேலே 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 என் பிள்ளைகள் போய்கொண்டேதான் இருப்பார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஆடுகளை, அப்பா ஏன் சொல்லல தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கிறான். என் ஃபர்ஸ்ட் பிள்ளை இன்ஜினியர், 2வது பிள்ளை டாக்டர், 3வது பிள்ளை IAS, 4வது பிள்ளை IPS, 5வது பிள்ளை ரியல் எஸ்டேட் வச்சுட்டு இருக்கிறான், 6வது பிள்ளை இதை எல்லாத்தையும் நிர்வாகிக்கிறான், 7வது பிள்ளை இதை எல்லாத்தையும் கலெக்ஷன் வாங்குறான். ஆனா 8வது பிள்ளை ஆடுகளை வச்சுட்டு இருக்கிறான்ப்பா.
யாராவது பேச வேண்டும் என்றால் உன் நிலையை பார்த்த நேரத்தில் அவர்கள் உன்னை குறித்து பேசவில்லை. ஆனால் என் ஆண்டவர் பேசுகிற நேரத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறியா? உன் குடும்பம் உன்னை தேட போகிறது, உன் வேலை ஸ்தலம் உன்னை தேட போகிறது. யாரெல்லாம் உன்னை இழந்தார்களோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளை இவ்வளவுதானா? அப்பா சொல்றாரு, இவர்கள் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஊழியக்காரங்கிட்ட இருந்து வார்த்தை வருது. ஏன்னா அனுப்புனது ஆண்டவர். இன்னைக்கு உன் ஊழியக்காரங்கிட்ட இருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருது. சொல்றாங்க, சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை கூப்பிட, அவங்க இங்க வரணும். அன்பு தேவனுடைய சொன்னவை. நீ நினைக்கிற தற்செயலான இன்னைக்கு ஆலயத்துக்கு இல்ல, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னை கொண்டு வரும் தேவ செயல். விசுவாசிக்கிறியா? நீ நினைக்கிற வனாந்திரம் இல்ல, வனாந்திரமா இருந்தாலும் உனக்கு குடைப்பிடிக்க என் ஆண்டவர் அங்கே நிழலாய் வந்து நிற்பார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவன் இங்கே வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட உட்கார மாட்டேன்பா. என் ஆண்டவர் மேல கொண்ட அன்பு இவ்வளவு பெருசு. உலகம் சொல்லும் அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன, பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணி கேக் தானே வெட்டிடு. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை இங்கே வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் என் ஆண்டவருக்கு நீ பிரதானமானவன், என் ஆண்டவருக்கு நீ விசேஷமான. அந்த தேவனுடைய சொன்ன நீ நினைக்கிற என் தகுதி இவ்வளவுதான் இல்ல, உன் தகுதியை நீ தீர்மானிக்கத, பரலோகம் தீர்மானிக்க. விசுவாசிக்கிறியா? வாசிங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த தாவீது கூட யாரா இருந்தாங்கன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அன்பு தேவனுடைய சொன்னே, ஸ்டேட்டஸ் பார்த்து யாரிடத்திலும் பழகாத. என் சபை அப்படிப்பட்டது அல்ல. அன்பு தேவனுடைய சொன்னமே, இல்லாதிருக்கிறவர்களையும் கனப்படுத்துகிறது தான் என் சபை. என் பிள்ளைகளையும் அப்படிதான் என் ஆண்டவர் வளர்த்துக் கொண்டு வருகிறார். தாவீதோடு இருந்தவர்கள் யார் என்று பார்ப்பாய் என்றால், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவன் தலைவனாய் மாறி இருந்தார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என்னிடத்தில் இருந்த நீ யார் என்றால், அடியத்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சவுலை வேட்டையாட வேண்டும் என்று தேடுகிறான். தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுக்காய் பரிந்து பேசுகிறவனா, ஆதரவு கொடுக்கிறவனா இருந்த அன்பு தேவனுடைய சொன்னமே. எந்த பிள்ளை தன் பெற்றோரை கவனிக்கிறதோ, அது ஆவிக்குரிய பெற்றோராய் இருக்கட்டும், உலகத்தின் பெற்றோராய் இருக்கட்டும், கர்த்தர் பிள்ளைகளை கருத்தில் எடுத்து பயன்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். ஓடுகிற நேரத்திலும் அவன் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனை வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு. அன்பு தேவனுடைய க்ஷணமே, திக்கற்றவர்களுக்கு ஆதரவு செய்கிறவனாய் நீ மாறுகிற நேரத்தில் உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தரின் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்ன நீதியை நீ செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் அநேகருக்கு நான் அந்த ரங்கத்தில் உதவி செய்து கொண்டு, அதனால் தான் ஆண்டவர்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் சபையில் மேய்ப்பதற்கு நான் அடங்கி நடக்கிறேன். ஆண்டவரே, என் சபையில் மேய்ப்பதின் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் சொல்லுவதை என் வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துகிறேன். அப்பா, என் உயர்விலும் என் தாழ்விலும் அவர்களை என்னோடு நான் வைத்திருக்கிறேன் என்று தாவீதின் அனுபவத்திற்குள் இருக்கிறதான தாவீதே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அன்பு தேவனுடைய ஜனமே, ஊழியத்திற்காக நீ திறப்புல நிற்கும் பொழுது உனக்கு வருவது நெருக்கம், பெருக்கம் அல்ல. ஆண்டவரே, சபைக்கு வருவதற்கு முன்பாக என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, முன்னிலைமையை பார்க்காத. இவன் அந்த ஊழியக்காரருக்கு ஆதரவுகளை அளிக்கிறான். இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டு இருக்கிற நேரங்களிலும் தன்னோடு இருக்கிறதான சபைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. சிக்லாகிலே எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். வார்த்தை சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல லட்சணங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால். அன்பு தேவனுடைய ஜனமே,
நல்லது செய்வாய் என்றால் இந்த காலத்துல கல்லடி அல்ல, சொல்லடி, வீரடி. ஏன் எனக்கு அந்த கல்லடி என்றால், எந்த மரத்திலே பழங்கள் இருக்கிறதோ அந்த மரத்திற்கு தான் கல்லடி கிடைக்கும். உன் வாழ்க்கையிலே அநேக நற்குணங்கள் இருக்கும் என்றால் உனக்கு சொல்லடி கிடைக்கும். சோர்ந்து போகாத. யாருக்காய் போராடினானோ, யாருக்காய் திறப்பில் நின்றானோ, யாரை ஆதரவில் வைத்து பராமரித்து வந்தானோ, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டானோ, அவர்களால் தான் அவனுக்கு பிரச்சனை உருவாகிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாருக்கு நீ வேண்டி விரும்பி உதவி செய்தாயோ அவர்கள் தான் உனக்கு விரோதமாக முதல் கல்லை கையில் எடுத்து வைப்பார்கள். விசுவாசிக்கிறியா? வார்த்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நன்றாக கவனி. சொல்லடி வந்தாலும் கல்லடி வந்தாலும் மனிதனிடத்தில் போகாதே, கர்த்தருக்குள்ளாய் உன்னை திடப்படுத்திக் கொண்டாயே, இதற்கு தான் நீ. விசுவாசிக்கிறியா? ஏன் அன்பு தேவனுடைய சொன்னாங்க, இல்ல ஆண்டவரே என்ன அவங்க சொல்லிட்டாங்க, நானும் அவங்க கூட நான் நேருக்கு நேரம் நிற்பேன்னா உனக்கான வார்த்தை இல்லை. கர்த்தருக்கு முன்பால் தாழ்மைப்படுங்கள், அவர்களை உயர்த்துவார். இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ கலங்கி இருக்கிற நேரத்தில், சோர்ந்து போகிற நேரத்தில் தாவீதை திடப்படுத்திக் கொண்டது போல திடப்படுத்திக் கொண்டாயே, இதற்காகத்தான் கர்த்தரை நேசிக்கிறார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. நன்றாக கவனிக்க. பிரச்சனைகளுக்கு மத்தியில, தன்னை எதிர்க்கிற ஜனங்களுக்கு மத்தியில, கற்களை எடுக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில அவர்களுக்கு அவன் பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான்? ஊழியக்காரனை அழைத்து அனுப்புகிறான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அபியத்தாரை அழைத்து அனுப்பி ஊழியக்காரனை அழைத்து அனுப்புகிறார். உனக்கு பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் உன் எதிர்காலங்கள் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அநேக பிரச்சனைகள் வருகிறது. போன்ல கூப்பிடுறீங்க, கர்த்தரை நேசிக்கிறார். எங்க வீட்டுல செவிங்கன்னு சொல்றீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மற்றவர்களிடத்தில் போகாதபடிக்கு ஊழியக்காரனை தேடுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறது அல்லவா? கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறது அல்லவா? இதற்கு தான் நீ. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவன் கர்த்தரை நோக்கி, நான் அந்த கண்டை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு பின்னாக நான் போக வேண்டுமா? அடுத்தது, அதை நான் பிடிப்பேனோ? ஆண்டவரே இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காத? மனுஷன் கேட்காத, ஆண்டவர்கிட்ட கேளு. அடுத்தது, அதை பின்தொடர். இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா? இந்த கண்ணீர் என்னை விட்டு நீங்குமா? அன்பு தேவனுடைய ஜனமே, என் வியாதி என்னை விட்டு நீங்குமா? ஆண்டவரிடத்தில் கேட்கிறதான அருமை தேவனுடைய பிள்ளையே, அதை பின்தொடர். பிரச்சனையை பார்த்து பேச. எவ்வளவு நாள் ஓட போற? அன்பு தேவனுடைய ஜனமே, மோசேயின் இடத்தில் தேவன் சொன்னார், பிரச்சனை நீ பேசுப்பா. சர்ப்பமாயிடுச்சு, ஆண்டவரே போல நான் கீழே போட்டுட்டேன், என் அதிகாரத்தை கீழே போட்டுட்டேன், அது பாம்பாய் நின்று கொண்டிருக்கிறது. நீ குனிந்து கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மறுபடியும் உன் ஆளுகையின் செங்கோலை கரத்தில் எடுப்பாய் என்றால் உன் ஆளுகை மறுபடியும் உன் கரத்தில் வரும். விசுவாசிக்கிறியா? எத்தனை பேர் உங்கள் நிலையிலிருந்து தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறனப்பா. என் குடும்பத்திற்கு நான் நல்லது செஞ்சப்பா, என் நண்பர்களுக்கு நல்லது செஞ்சான், எல்லாருக்கும் நான் நல்லா செஞ்சப்பா, இன்றைக்கு தீமைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கதறுகிறாயே, இதற்கு தான் இன்றைக்கு மறுபடியுமாக கர்த்தர் உன் செங்கோலை உன் கரத்திலே கொடுக்க போகிறார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வார்த்தை வருகிறது, நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். ஒன்றும் குறைபடாதுமா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. இவ்வளவு நாள் ஆண்டுக்கு பின்னால போனா, இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னால அது ஓடட்டும். அவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர், அதை பிடித்துக் கொள்வார், சகலவற்றை நீ திருப்பிக் கொள்ள போகிறார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது எடுத்துக் கொண்டார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த வாரத்துல வருகிற மாதத்துல கர்த்தரும் கரத்துல இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிற ஓடி போக போகிறார்கள். 7 நாட்கள் கர்த்தர் உனக்கு யுத்தம் இல்லாத கானானை கொடுக்க போகிறார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை உனக்காய் வைக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, சத்துருக்களுக்கு மத்தியில் அங்க ஒரு பந்திய
மாதிரியே ஆண்டவர் அவனுக்கு உருவாக்கி கொடுத்தார். தாவீதே, தாவீதின் இடத்துல உன் பேரை போய் இப்ப வாசிக்க போற வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. இந்த சவுல் யாரு? தாவீதை பின்தொடர்ந்தவன். இந்த சவுல் யாரு? ஊழியக்காரனை கொல்ல வேண்டும் என்று பின்தொடர்ந்தவன். 2 பேரையும் காப்பாற்றினது தாவீது தான். இந்த சத்துரு தாவீதை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்றான்? ஏன் குமாரனாகிய, உலகம் சொல்லுது, நான் நம்ம கிட்ட தான், என் குமாரனாகிய தாவீதே, நீ யாரு சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. உலகவனை பார்த்து சொல்லு, உதவாட்டற வேஸ்ட் குப்பை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வாயாலே சொல்ல வைப்பாரு. நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்க சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாசிங்க. நீ என்ன காரியத்தை செய்ய போற? 5ஆம் மாதத்துல நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா. நீ பெரிய காரியங்களை செய்வாய். மென்மேலும் மென்மேலும் பலப்படுவாய். அப்பா, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். இந்த மாசத்தோட எல்லாம் ஒழுங்கி போச்சு. விசுவாசிக்கிறியா? நீ மென்மேலும் பலப்பட போகிறாய். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆசீர்வாதமாக இருப்பாய், மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அடுத்த ஆசீர்வாதம் என்னது? ஃபர்ஸ்ட் பர்சனல் லைஃப். அடுத்தது என்னுடைய குடும்ப வாழ்க்கை. வைமை ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கை நான் எதற்கு? அன்பு தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு யோசுவா. நீ யாரு? நீ யாரு சொல்லுங்க. யாரு? நீ ஒரு யோசுவா. அதனாலதான் உன்னை நான் தெரிஞ்சு வைத்திருக்கிறேன். அடுத்தது நீ ஒரு யோபு. அதனாலதான் உன்னை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏனென்றால் யோபுவின் அனுபவம் ஒரு இடத்துல இருக்கிறது, யோசுவாவின் அனுபவம் ஒரு இடத்துல இருக்கிறது. அப்படி என்ன அனுபவம் ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறது என்று நீ தேடி வருகிறது. வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். யோசுவாவே, குடும்பத்தை பார்த்து சொன்னீங்க, உலகத்தை பார்த்து சொன்னீங்க, ஆண்டவரை சேவிப்பது உனக்கு ஆகாதது. யாரை சேவிக்க போற? இந்த அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருக்கு நீதான் வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, ஆகாததாய் கண்டால் இன்னைக்கு டிசைட் பண்ணு. வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால், வீடு யார் தெரியுமா? நான், என் மனைவி, என் பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய வேலையிலே காக்கப்பட்டவர்களாக இருப்போம். விசுவாசிக்கிறீர்களா? இதற்குத்தான் அடுத்தது ஆண்டவரே, யோசுவாவின் அனுபவத்தை நான் பார்த்துக்கொண்டு யோபுவின் அனுபவம் எனக்குள்ள என்ன இருக்கிறது? வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 முறையில் அடிக்கிற பிரச்சனை. ஒரு வழியா வரலப்பா. ஆண்டவரை தேடி வருகிற நேரத்துல கடங்கார ஒரு இடத்துல இருந்து வர, பலவீன ஒரு இடத்துல இருந்து வருது, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, அக்கம் பக்கத்து பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் 4 மூலைகளில் மோதி அடிக்குது. 4 மூலைகளை ஏன் மோதி அடிக்குது தெரியுமா? 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. நீ எங்க பாருங்க, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிற நண்பு தேவனுடைய சனமே, உன் எதிர்காலங்களை அழித்து போடுவதற்காக தேவனுடைய சமூகத்திற்கு சாத்தான் போகிறார். உன் வாழ்க்கையில் பார்க்கிறதான பிரச்சனைகள் தேவனால் உண்டானது அல்ல, சத்துரு உன் மீது கண் வைக்கிறதான. அதனால நான் அநேக தடவை எல்லாருக்கும் சொல்லுவேன், ஆசீர்வாதங்கள் எல்லாரும் தப்பு காட்டாங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்தான். சில காரியங்கள் எசேக்கியா திறந்து காண்பித்தான். தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை கொள்ளையாளர்கள் போட்டு கொடுத்தான். அன்பு தேவனுடைய சனமே, வன்கண்கள் இருக்கிறது, பொறாமையின் கண்கள் இருக்கிறது, எரிச்சலின் கண்கள் இருக்கிறது, அநேக கண்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கண்கள் சுற்றி பார்க்கிற 7 கண்கள் உண்மையில் இருக்கிறபடினால இந்த கண்கள் உண்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவரது அழகிய கண்களுடைய பார்த்து கொண்டு வருகிறது. ஆனா இங்கே நடக்கிற காரியம் சில நேரங்களில் ஆண்டவருக்கு புரியும். என் பிள்ளை என்கிட்ட உண்மையா இருக்கிறாங்க, இந்த குடும்பம் சபைக்கு உண்மையா இருக்குதா, இந்த குடும்பம் ஆண்டவருக்கு
பர்மிஷனா இருக்குதா? பர்மிஷன் கொடுத்தாரு, கிராண்டட், நீ போப்பா. வாசித்ததை நான் 19ஆம் வசனம் சொல்லுது, 4 திசைகளிலும் மோதி அடித்த உடனே அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். எதிர்காலம் போயிடுச்சு. There is no future. ஆண்டவரே, எனக்கு எதிர்காலமே இல்ல. Don't worry my dear brothers and sisters. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே பிள்ளைகள் தான் எதிர்காலம். யோபுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்காலம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நேரத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க, பின்பகுதியை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அந்த தேவனுடைய க்ஷணமே இதற்குத்தான். எந்த நிலைமையும், உயர்வானாலும் தாழ்வானாலும், எதிர்காலமே இல்லாமல் போனாலும், 2 போனாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார். அவர் வேறொரு எடுத்துக்கிட்டாருப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எதிர்காலம் போன நேரத்திலும் யோபு தேவனை தேடினான். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிற நேரத்தில் கணவனும் மனைவி 9 என்பது பரிபூரணம் அல்ல. அந்த பரிபூரணமே யோபு பார்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? வாசிங்க 9ஆம் வசனத்தை. எப்பா நீ இன்னும் உத்தமத்துல இருக்க, இன்னும் நம்ம விசுவாசம் தான் இருக்கிறியா? அங்க போய் தானே இவ்வளவு வாங்கின, அங்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை, இன்னும் நீ அந்த சபையில தான் இருக்கிறியா? இன்னும் நீ அந்த சர்ச்சுக்கு போன அவன் காலை உடைச்சு இனி சர்ச்சுக்கு போக கூடாது. கூட இருக்கிற பரிபூரணம் சொல்லுகிறார், நீர் இன்னமும் அது உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை என்று செத்து போயிடும். நிகழ்காலம் வாழ்கிறதான காலம் சொல்லுகிறது, நீ வாழ்க்கை வேஸ்ட். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ உன்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் உனக்கு எதிராக போராடுகிறவன். உன் நிகழ்காலம் உனக்கு எதிராக பேசுவதற்கு காரணம் உன்னோடு போராடுகிறவன் உடன் இருக்கிற மனைவி சொல்லுகிறார். தேவனை யோசிச்சு ஜீவனை விட்டு அடுத்த வார்த்தை செய்ய பைத்தியக்கார. ஏன்னா நம்மள ஆண்டவருக்கு பைத்தியம் தான். உலகம் நம்ம பார்த்து அப்படித்தான் சொல்லிச்சு. அவன் ஞானமாக பேசுகிறான். பைத்தியக்காரி பேசுகிறது போல் நீ பேசாத. தேவனுடைய கையில நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? உன் மனவாட்டியாகிய சபையே உனக்கான வார்த்தை வருகிற நேரத்தில், உலகம் சபையை குறித்து பேசுகிற நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது, என் தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதே போல் பாவம் செய்யாத அநேக யோபுக்கள், அநேக யோசுவாக்கள் உள்ளே இருப்பதினால் தான் ஆண்டவர் வார்த்தையை சபைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் விசுவாசியா. அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க, வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற நேரத்தில் குறைவை காண மாட்டேன். தேவனுக்காய் உறுதியாய் நின்றாயே, ஒரு யோபுவை போல் இருந்தாயே, என் ஆண்டவரின் வாசஸ்தலத்தை விசாரிக்க போகிறார். அவர் விசாரிக்கிற நேரத்தில் அங்கே என்ன இருக்காது? குறைகள் இருக்காது. அன்பு தேவனுடைய க்ஷணமே வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோபு 37ஆம் அதிகாரம், யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணினார். தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமே, பெண்மான்களை ஈடுபடி செய்கிறோம். யோபு 37:5 அங்கே சொல்லுகிற வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை குமர பண்றார். யாருக்காக? எனக்காக. யோபுவாய் நிற்கிறாயே, யோசுவாவாய் நிற்கிறாயே, கர்த்தர் உனக்காய் தமது சத்தத்தை சபையிலே குமர பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்தது நான் என்று சொல்லுகிற நேரத்தில் நான், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ எதிர்காலம் எனக்காக இன்னும் இருக்கிறது. அவர் செய்கிறார் என்பது எதிர்காலம்.
என் எதிர்காலம் ஒழிந்து போனாலும் என் ஆண்டவரின் வாசஸ்தலத்தை விசாரிப்பார், எனக்காய் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார், எனக்காய் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார் என்றார். எனக்கான எதிர்காலம் ஒன்று உண்டு. இப்போ வாசிங்க யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடப்படாது. அப்பா மனுஷன் தடுக்கணும்னு நினைப்பான், சத்துரு தடுக்கணும்னு நினைப்பான். ஆனால் என் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிறதான திட்டங்கள் பெரியது. நீ செய்ய நினைத்தது அது தடைப்படாது. இவ்வளவு நாளும் யோபுடைய வாழ்க்கை மிஸ்ரி, அதாவது ஒன்றும் நடக்காது. ஆனால் என் ஆண்டவர் அவனுக்காய் வாக்குத்தத்தங்கள் செய்த உடனே அவன் வாழ்க்கை ஹிஸ்டரி. அன்பு தேவனுடைய சொன்னமே, உன் வாழ்க்கை ஒரு வரலாறாய் மாறப்போகிறது. வறண்ட நிலத்தை பார்த்தாயே, கர்த்தர் உனக்கு வரலாறுகளை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இதுதான் முக்கியம். தொடக்கத்துல ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யும். முடிவு வரைக்கும் நிலை நின்றால்தான் நீ ரட்சிக்கப்படுவாய். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். என் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்வார். 3ஆம் ஆசீர்வாதத்தை தியானிப்போம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏன் ஆண்டவரே நான்? why me? எதற்காக நான் ஆண்டவரே? இதற்காகத்தான். அன்பு தேவனுடைய சொன்னே, உன்னை ஆண்டவர் ஒரு யோசுவாவாய் பார்க்கிறார், உன்னை ஆண்டவர் ஒரு காலேபாய் பார்க்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். அன்பு தேவனுடைய சொன்னே, எடுத்தவர்கள் வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு யார் அனுப்பணுமா? மனுஷன் அனுப்பு. உன் சபைக்காக ஆண்டவர் ஒரு கானானை கொடுத்திருக்கிறாரு. சபைக்காக கொடுக்கப்பட்ட இடம், அதற்காய் திறப்பில் இருக்கிறாயா? அதை சுற்றி பார்த்தாயா? சுற்றி பார்த்த அநேகர் இருக்கிறார்கள். ஏனென்றால் வைமி ஸ்பிரிச்சுவல் லைஃப், வைமி, அந்த வைமி என்ற இடத்துல நான் ஒரு யோசுவா, நான் ஒரு காலை. அதனாலதான் ஆண்டவரோடு பேசுகிறார், நீ மனுஷன் அனுப்பு. நாம நிறைய பேர் போய் பார்த்துட்டு வாங்க, பிரேயர் பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்க, கட்டி எழுப்பணும். இது நோவாவை போல கதறி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஒவ்வொரு பிதாவாகிய புருஷன், நன்றாக கவனிங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும், ஒவ்வொரு கோத்திரங்கள் என்பது சபைக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற புருஷர்கள் வாங்கப்பட்டிருக்கிற கானானுக்கு தரிசிக்கணும், அங்க போய் பார்க்கணும். அந்த தேவனுடைய சொன்னமே, இதற்காகத்தான் நீ. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 13:6 வாசிங்க. யூதா கோத்திரத்தில் யெஃபுனேயின் குமாரனாகிய காலேப் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த 2 பேரை குறித்து தான் நான் பேச போறேன். ஒன்னு காலேப். 8ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய யோசேயா. அன்பு தேவனுடைய சொன்னே, யூதா கோத்திரம் என்பது, யூதா என்பது துதி. நீ துதித்துக் கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை நம்பி கானானுக்கு அனுப்புகிறார். இவன் போனான்னா என் சபை கட்டப்படணும் ப்ரே பண்ணுவான். ஆனா எத்தனை யோசுவாக்கள் அந்த இடத்துல விதிச்சிருக்கீங்க? எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவரே, நான் போகும்பொழுது எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ என் கானானுக்கு நேராக நான் போய் ஜெபிப்பேன் என்று இன்றைக்கு ஒரு பிரதிஜனை இடு. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 8 என்பது புதிய ஆரம்பம். அங்கே சொல்லுகிறது, எப்ராயிம் நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை சிரேஷ்ட புத்திரனா இன்றைக்கு அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்ராயிமாய் நீ இருப்பாய் என்றால் எப்ராயிம் கோத்திரத்தின் நூனின் குமாரன் ஒசேயா. இந்த ஒசேயா யாருன்னு பார்ப்போம். 16 வாசிங்க. நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டு இருந்தான். அப்போ இன்னைக்கு லோகேஷா இருக்கிறியா, உன் பேர் மாறணும். வசந்தா இருக்கிறியா, சபையில உன் பேர் மாறணும். முத்துடன் பேர் வச்சு பேர் மாறணும். உலக பிரகாரமாக கூப்பிட்டுக் கொண்டிருந்தாலும்
அன்பு தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமாய் மாறினாதான் ஆசீர்வாதம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினாதான் ஆசீர்வாதம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஓசேயா யோசுவாவாய் மோசேயினால் மாற்றப்பட்டான். இன்றைக்கு அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கானானுக்கு நேராக நீ போக வேண்டும் என்றார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 25 வாசிங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பி வந்தார்கள். அருமையான பாஸ்டமா எடுக்கும் போது இந்த 40 நான் தியானிக்கல. ஆனா அவங்க சொன்னாங்க 40 நாள்ல போக வேண்டிய கானானுக்கு எத்தனை நாள்ல போனாங்க? அப்போ 40 நாட்களிலும் உன் சபையை கட்டி எழுப்பலாம், 40 வருடங்களிலும் கட்டி எழுப்பலாம். என் அருமை எப்ராயிம் என்கிறதான யோசுவாவே, யூதா என்கிறதான காலேபு, நீ எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறாய் உன் சபைதான். அன்பு தேவனுடைய ஜனமே, நாட்கணக்கில் நீ தேவனின் சபையை கட்டி எழுப்ப போகிறாயா? வருடங்கள் எடுத்துக் கொள்ள போகிறாயா? அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலேபும் யோசுவாவும் செய்த காரியங்களை தியானிப்போம். வாசிங்க 28 வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அறிஞர்பானவைகளும் மிகவும் பெரியவைகளாக இருந்தது. அங்கே ஏனேக்கின் குமாரரை கொண்டோம். 10 பேர் வந்து சொல்றாங்க, நம்ம அதை செய்ய மாட்டோம், அந்த சபையை கட்ட மாட்டோம், அங்க பேஸ்மெண்ட் போட முடியாது, ரொம்ப ஆழத்துக்கு போடணும், 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வேணும். இல்லை, அன்பு தேவனுடைய ஜனமே, நீ கானானை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, மோசே கானானுக்கு போகவில்லை, அவன் மாறாக யோசுவாவை அனுப்பினான், காலேபை அனுப்பினான், அவர்களோடு சேர்த்து 10 பேரை அனுப்பினான். 10 பேர் கொண்டு வந்ததான செய்தி, அவர்கள் பெரியவர்கள், முடியாது. வார்த்தை சொல்கிறது பாருங்க, வாசிங்க 30ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களை அமர்த்தி காலேபே முடியாது என்று சொல்லுகிற நேரத்தில் முடியும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை சபைக்குள் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அமர்த்தி நாம் உடனே போறோம். என்ன பாராட்டு தெரியுமா? மோசேயின் இடத்திலிருந்து வார்த்தை வருகிற நேரத்தில் காலேபா இருக்க வேண்டும், யோசுவாவை உடனே இப்பொழுது இன்னைக்கு நான் செய்து முடிக்க போகிறேன் ஆண்டவரே. பணத்தை கேட்கிற, உன் முழங்காலை கேட்கிற, கர்த்தருக்காய் நிற்பதற்காய் உன் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் செய்துக் கொள்வோம். மலை போல் இருக்கிற காரியத்தை அவன் சிறிதாய் மாற்றான். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 31, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள். என்ன சொல்ல போற? உன் ஊழியக்காரனுக்கு, உன் தேவனுக்கு, உன்னை அழைத்தவருக்கு என்ன சொல்ல போற? பரிசாய் இருக்கிறது, இடம் மண்டி கிடக்கிறது, நான் என்ன சொல்ல போகிறேன்? யோசுவாவை போல ஆண்டவரை நான் இருக்கிறேன் என்று சொல்ல போகிறாயா? இல்லைன்னா அதெல்லாம் ஒத்து வராதுங்க. அந்த பக்கத்துல கூவம் இருக்குது, இந்த பக்கம் படிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை ரீசன் கொடுக்க போற? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 33ஆம் அதிகாரம் பின்பகுதி சொல்லுகிறது, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்க்க துர்செய்தி பரம்ப செய்தார்கள். அன்புடைய சொன்னமே, உன் சபையை குறித்து, உன் ஊழியக்காரனை குறித்து என்ன செய்தியை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நல்ல செய்தியை சொல்லுகிறாயா? துர்ச்செய்தியை பரம்ப செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, மோசே என்ன செய்யறது தெரியல, ஏன்னா மெஜாரிட்டி அதிகம். 2 பேர் சொல்றதை கேட்பாங்களா, 10 பேர் சொல்றதை கேட்பாங்களா? சொல்லுங்க. ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கும் போது மெஜாரிட்டியை கேட்பாங்களா, மைனாரிட்டியை கேட்பாங்களா? மெஜாரிட்டி. இங்க மெஜாரிட்டி சொல்ல முடியாது, மைனாரிட்டி சொல்ல முடியும். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஒன்று இருக்கிறவர் பெரியவர். பெரியவருடைய வார்த்தைக்கு செவியை சாய்த்து கொண்டது. வேதம் சொல்லுகிறது, என்னாகுமா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 10 பேர் சொன்னதை கேட்டு சபை அழுது, சபையை அழவைத்தாங்க. ஆனா 2 பேர் சந்தோஷப்படுத்த வேணும்னு பார்க்கிறாங்க. நீ இன்றைக்கு சபையை குளிர வைக்க போகிறாயா, அழ வைக்க போகிறாயா?
நீ ஏன் என்று சொல்லி கேட்கிறாயே, கர்த்தர் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்துல, சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் இந்த கண்ணீருக்கு காரணம் அன்பு தேவனுடைய சொன்னே, என் குடும்பமாய் இருக்கக்கூடாது, நானாக இருக்கக்கூடாது. சபையை ஆதரிக்கிறவனா, சபையை திடப்படுத்துகிறவனா, சபையை ஆசீர்வதிக்கிறவனா, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு சொல்லு. இதற்காகத்தான் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை, இன்னைக்கு துர்செய்தி பரப்புவது எது தெரியுமா? அநேக சபைகள் உடைகிறது, அநேக ஊழியர்கள் பிரிகிறது. தாவீதோடு அவன் மகன் அப்சலோம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னோடு ஜனங்களை சேர்த்து கொண்டு தகப்பனுக்கு விரோதமாய் கலகம் செய்தான். அப்சலோமின் முடிவு என்ன தெரியுமா? அந்தரங்கத்துல தொங்கினான். நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு சாவடிச்சான். அன்பு தேவனுடைய ஜனமே, தாவீதின் கரத்திலே சவுலை கொடுத்த நேரத்திலும் தாவீது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. உணர்ந்தவங்க சொன்னாங்க, போற்று இல்ல, இது என்னுடைய காரியம், இது என் தகப்பன், நான் செய்யக்கூடாது. நான் தவறினேன் என்றால் கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். ஆனால் இந்த துர்ச்செய்தி பரப்புனவுடனே மோசேக்கு விரோதமாக அங்கே ஒரு கலகம் எழுப்புகிறது, கூட்டம் எழுப்புகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடனே இந்த 10 பேர்கள் உள்ளமும் குளிர்ந்து, நான் தான் தலைவனாய் இருக்க போகிறேன். விட்டு வந்த எகிப்திற்கு நான் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். கானானுக்கு போக வேண்டும் என்றால் மோசேயின் சத்தத்தை கேளு, யோசுவாவின் சத்தத்தை கேளு, காலேபின் சத்தத்தை கேளு, அழைத்தவருடைய சத்தத்தை கேளு. மறுபடியும் எகிப்திற்கு போக வேண்டும் என்றால் துர்ச்செய்தியை கேளு. இன்றைக்கு சக்தி வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. இததான் இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. என்ன தெரியுமா? என் காலில் அவங்க விழணும், உன் குடும்பத்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. விழ வச்சிட்டோம். ஆனா அவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் அவர்களை கீழே விழ வைத்து விட்டோம் என்று. அவர்கள் கீழே விழவில்லை, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார்கள். மேற்படி அவர்களுக்காக காத்திருந்தது. அவர்களுக்கான ஏணியை கர்த்தர் அங்கே வைத்தார். கர்த்தர் அவர்களுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டார். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். தங்கள் ஊழியக்காரனுக்காக பரிதபிக்கிறவர்கள் சபைக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் காண்பித்தார். ஆனா மத்த 10 பேரு ஊழியக்காரனை கால விட வச்சுட்டான். நாங்க இல்லைனா சபை இல்லை, அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஊழியன் கீழே விடவில்லை, கர்த்தர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. மகா நல்ல தேசம். யோசுவா காலேபை திரும்பி சொல்றாங்க, அது நல்ல இடம். அடுத்தது 8, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இதுதான் உனக்குள்ளாய் இருக்க வேண்டிய தரிசனம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உண்மையாக இருக்கும் என்றால் வெள்ளை காக்காவை கொண்டு செய்வீங்களான்னு தெரியாது, கருப்பு காக்காவை கொண்டு செய்வீங்களான்னு தெரியாது. என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். விசுவாசியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் முடிஞ்சுதான். ஊழியக்காரன் கூட நின்னா உனக்கும் கல்லடி கிடைக்கும். யார் கூட நிற்க போற? ஊழியக்காரர்களோடு நிற்க போகிறாயா? துர்ச்செய்திகளை கேட்க போகிறாயா? ஊழியக்காரர்களோடு நிற்கிறதான யோசுவாவிற்கும் காலேபிற்கும் கல்லடி ரெடியா இருக்குது. ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியா இருக்கிறார். ஊழியக்காரர்களோடு யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் அமைதியோடு இருந்தார். அடுத்தது ஆண்டவர் தனது யுத்தத்தை தொடங்கினார். வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்ன விசுவாசியாம இருப்பாங்கப்பா. எப்ப உனக்கு பொறுமை இருக்கட்டும். இந்த மரம் கொஞ்ச நாள் நீ பிரேயர் பண்ற, ஆனா என்னால முடியாது. உனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், உன்னோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பேசுகிறார்கள், உன் சபைக்கு விரோதமாக கையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை
கொள்ளை நோயினால் வாதித்து, கொள்ளை நோய் எத்தனை தெரியுமா? 10 வாதைகள். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த 10 வாதைகள் தான் சபைக்கு வாதைகளாய் மாறி வாதைகளை கொண்டு வந்தது. நன்மையின் கிருபை என்னை தொடரும் என்று சொன்னதான யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். வாதைகளை கொண்டு வந்த 10 இருக்க போகிறாயா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறதான யோசுவாவும் காலேபாயும் இருக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும், ஆண்டவர் சொல்லப்பா நீ தள்ளி நில்லு, அவங்களை எல்லாரையும் அழிச்சுட்டு நான் உனக்கு வேற சபையை கொடுத்துருவேன், வேற பிள்ளைங்களை கொடுத்துறேன். ஆனா மோசேயின் இருதயம் அப்படிப்பட்டதல்ல. இவர்கள் என் பிள்ளைகள் அல்லவா, துரோகம் செய்ததும் என் பிள்ளை தான், எனக்காய் திறப்பில் நின்றதும் என் பிள்ளைத்தானே, அவர்கள் திறப்பில் நிற்கிறார்கள், திறப்பில் நின்றவுடன் அதுவரைக்கும் ஆண்டவர் மனமாறல. ஊழியக்காரன் பரிந்து பேசுகிறான். இன்றைக்கு உனக்காக ஊழியக்காரன் திறப்பிலே பரிந்து பேசுகிறவனாய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவங்களுக்காக இல்லை, உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். இன்றைக்கு நீ அந்த 10ல ஒண்ணா இருப்பண்ணா, இன்னைக்கு மனம் மாறிடு. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உனக்காக வேண்டுதல் செய்கிற மோசே நின்று கொண்டிருக்கிறான். யோசுவாக்கள் இருக்கிறார்கள், காலேபுகள் இருக்கிறார்கள். யூதாசை போல காட்டிக் கொடுக்காத அந்தரங்கத்தில் அன்பு தேவனுடைய ஜனமே, தருணங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வாதைகள் வேண்டாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள், எபிரேயர் ஆண்டவர் கூட்டிட்டாருன்னு நினைக்கிறேன், வாசிங்க சத்தமா. உங்களை நடத்துகிறவர் நன்றாக கவனிங்க. உன் ஆவிக்குரிய தாய், உன் ஆவிக்குரிய தகப்பன், உன்னை விசாரிக்கிற யோசுவா, உன்னை விசாரிக்கிறதான காலே, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறதான விசுவாச குடும்பங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் கேரண்டி. உன் குடும்பத்துக்கு நான் கேரண்டி. ஆண்டவர் சில நேரங்களில் கடின வார்த்தைகளை கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளை மன்னியும், உன் ஊழியக்காரன் திறப்பில் நின்று கொண்டிருக்கிற மறந்து போகாத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக உன் சபை இருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் வெளித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, ஆண்டவரே எனக்கு யோசுவாக்கள் வேண்டும், நெகேமியாக்கள் வேண்டும், காலேபுகள் வேண்டும், எஸ்ராக்கள் வேண்டும் தான் கேட்கிறேன். அப்சலோம்களை கேட்கவில்லை, தொபியாக்களை கேட்கவில்லை, சன்பல்லாக்களை கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. இன்றைக்கு நான் பாடுகளை பிரச்சனைகளை பார்க்கிறேன் என்றால், நான் வாதைகளை கொண்டு வந்தபடியினால் என் குடும்பத்துல, என் வேலை ஸ்தலத்துல, நான் செய்கிற காரியங்களிலே நான் சாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவருக்கு மனம் கசந்து மறுபடியும் நிற்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் யோசுவாவாய் மாற்றுவார். இப்போ வாசிங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36-37. என்னாகமம் நல்லா கவனி, 36ஆம் வசனம் சொல்லுது, அந்த தேசத்தை சோதித்து, நன்றாக கவனிங்க. சர்ச்சோட இடத்தை போய் பார்த்துட்டுவான்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? அங்கே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதா என்று சொல்லி நீ பார்க்கணும். இடத்தை பார்க்காத, இடத்தை கொடுத்தவரை பார். அந்த இடத்தை சுற்றிலும் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறது. நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சோதிக்க பார்க்க போற நீ, ஆனா ஆண்டவரை சோதிச்சு பார்க்க நீ எதுக்கு அங்க போற? துர்ச்செய்தியை கொண்டு வருவதற்காய் போகிறாயா? நற்செய்தி கொண்டு வருவதற்காய் போகிறாயா? உனக்கும் அங்கே ஒரு சோதனை இருக்கிறது. மகனே, வார்த்தை சொல்லுகிறது, அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையால் ஆசீர்வாதத்தால் வாழ வேண்டியவர்கள் சாபத்தால் செத்தார்கள். ஆண்டவர் கவலைப்பட மாட்டார்.
சபையை அழிக்கவில்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நின்றவர்களை கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு நீ மனம் மாறுவாய் என்றால் வாதைகள் அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு தேடி வருகிறதா இருக்கிறது. அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க, 38ஆம் வசனம் சொல்கிறது, தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நல்ல செய்தியை சொல்வதற்காக என்னை யோசுவாவாய் வைத்திருக்கிறார், என்னை காலேபாய் வைத்திருக்கிறார். கர்த்தரனை உயர்த்துவதற்காக வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 23:6 கடைசி பகுதி சொல்லுகிறது, நன்மையும் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இந்த நன்மை கிருபை யார் தெரியுமா? யோசுவாவும் காலேபும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருந்தாங்க. இன்றைக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக்கொள். சங்கீதம் 36ஆம் அதிகாரம், சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார். வேற எங்க உனக்கு சம்பூர்ணம் கிடைக்காது, பூரணத்தை பார்க்க. ஆனால் சம்பூர்ணம் வேண்டும் என்றால் நீ ஆலயத்திற்குள்ளாய் வருகிற நேரத்தில் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். வருகிற மாதம், வருகிறதான நாட்கள் ஆண்டவர் எனக்கு பேரின்ப நதியை கொடுக்க போகிறார். ஆனந்த மழையிலே நானும் என் குடும்பமும் கர்த்தரை நம்பி கொடுத்த குடும்பங்களும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறப்போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தாமே உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக.